ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம். அவயவ தானம் என்பது எவ்வளவு உயர்ந்ததோ கேளுங்கள். கேரளா மாநிலத்தில் ஒரு கிராமம். அங்கே ஒரு தம்பதியினருக்கு 2 பேர் சந்ததி. விஷ்ணு, நந்தனா. மகிழ்ச்சியாக வாழ்க்கை போய்க் கொண்டிருந்தது. ஆண்டவனுக்கு அதை பொறுக்கவில்லை. 2019 வருஷத்திலே ஒரு கசப்பான ஞாபகத்தை கொடுத்துவிட்டது. ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டிலே விஷ்ணுவுக்கு பெரிய காயங்கள். தலைக்கு பலமாக அடிபட்டதால் பிரெயின் டெட் ஆனதென்று டாக்டர்கள் சொன்னார்கள். எவ்வளவோ அன்பாக வளர்த்த மகனின் நிலைமை பார்த்து அந்த அம்மா தாங்கிக் கொள்ள முடியாமல் அவ்வளவு துக்கத்திலும் கோடி ரூபாய் தந்தாலும் வாங்க முடியாத ஒரு நல்ல நிர்ணயம் செய்து கொண்டார். என் மகனுக்கு பிரெயின் டெட் ஆனாலும் மற்ற அவயவங்கள் நன்றாக இருப்பதால் அந்த இதய துடிப்பு நிறுத்தக்கூடாது என்று அந்த ஜிஹெச்சில் மிருத சஞ்சீவினி பதக்கம் அதிகாரிகளை சந்தித்து விஷ்ணு அவயங்களை தானம் செய்துவிட்டார். தன் மகன் ஹார்ட்டு, கிட்னி, லிவர் அனைத்தும் அவர்களுக்கு ஒப்படைத்தார். அவை வாங்கி கொண்ட டாக்டர்கள் ஹார்ட்டு மட்டும் பக்கத்து ஊரை சேர்ந்த அசோக நாயர் என்பவருக்கு அமைத்தனர். சில நாட்கள் கழித்த பிறகு அந்த விஷயம் தெரிந்து கொண்ட விஷ்ணு தாய் தந்தை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து ஒரு தடவை என் மகனுடைய இதய துடிப்பை கேட்க வேண்டும் என்று டாக்டர்களை கேட்டனர். தாய் இதயம் தடுமாற்றத்தை கேட்ட அந்த அதிகாரிகள் உடனடியாக ஏற்பாடு செய்தனர். அவங்களை பார்த்த அசோக நாயர் தன்னுடைய பெத்த தாயை சந்தித்தது போல ரொம்ப சந்தோஷமடைந்தான். அந்த பையன் தன்னுடன் உரையாடி கொண்டிருக்கும் போது அந்த தாய்க்கு தன் மகன் விஷ்ணு பேசியது போலவே கேட்கிறது. அந்த அசோக நாயருக்கும் தாய் இல்லாதனால அந்த அம்மாவில் அவங்க தாயை பார்த்து மகிழ்ந்தான். அந்த அம்மா மகன் விஷ்ணு இருந்த துக்கத்தில் அந்த அம்மாவும் அந்த வேதனையை தாங்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறது. பிறகு கேன்சர் இருக்கின்றது என்று தெரிந்ததும் அசோக் அவ்வப்போது அந்த அம்மாவிடம் வந்து பார்த்து கொண்டிருப்பான். அந்த சமயத்திலே ஒரு நாள் அந்த அம்மா அந்த பையனிடம் ஒரு கோரிக்கை வைப்பாள். தம்பி, நான் இறந்துவிட்டால் எனக்கு நீதான் கொல்லி வைக்க வேண்டும் அப்பா என்று ரொம்ப துக்கத்துடன் கண்களில் கண்ணீருடன் அசோக் நாயரை கேட்டுக்கொண்டார். அவன் அந்த தாய் கைகளில் கையை வைத்து அப்படியே தாயே என்று வாக்கை தருகிறான். சில நாட்களிலேயே அந்த தாய் இறந்த செய்தி கேட்டவுடன் அந்த அம்மா கடைசி கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அசோக நாயர் அந்த வார்த்தை அந்த ஊர் மக்கள் எல்லோரும் கண்ணீருடன் திரும்பினர். விஷ்ணு தான் அசோக் ரூபத்திலே அவங்க அம்மாவுக்கு கொல்லி வைத்தான் என்று அந்த தாயே ஆத்மா சாந்தி அடையும் என்று சொன்னார்கள். இது கதையல்ல நண்பா, உண்மையிலேயே கேரளாவில் நடந்த சம்பவம். நான் இதை வாசிக்கும் போதே எனக்கும் கண்களில் தண்ணீரை தடுக்க முடியவில்லை. உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கலாம். என்ன செய்வது? விதிப்படித்தான் எல்லாமே நடக்கும். இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள், எல்லோருக்கும் தெரியட்டும். நன்றி, வணக்கம்.